கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களே, அதாவது காகிதத்தில் வரையப்பட்ட சுரைக்காயானது கறிக்கு உதவாது என்பார்கள். அப்படித்தான் நீங்கள் அநேக தேவனுடைய வார்த்தைகளை அறிந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த வார்த்தையின்படி நடக்காவிட்டால் நீங்களும் காகிதத்தில் வரையப்பட்ட சுரைக்காய் தான். கிறிஸ்துவானவர் காகிதத்தில் வரையப்பட்ட சுரைக்காயாய் இருந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையும் நம்மை சுற்றி இருக்கிற வாழ்க்கையும் மாறி இருக்காது. கர்த்தர் அதனால தான் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் நீங்கள் காகிதத்தில் வரையப்பட்ட அந்த சுரைக்காய் போல் இல்லாமல் ஜீவனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த வேளையிலே உங்களை பார்த்து சொல்கிறார். தேவனாகிய கர்த்தர் பாவிகளோடு விட வாசம் பண்ணினார். இயேசுவானவர் பாவிகளோடு சாப்பிட்டார், பாவிகளோடு பழகினார், பாவிகளோடு தூங்கினார். அப்படியானால் பாவிகளோடு அவர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தார். இப்போ தேவன் பரிசுத்தத்தை ஏன் உங்களிடத்தில் சொல்லுகிறார்? நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்று. அவருக்காக அல்ல, உங்களுக்காகத்தான். நீங்கள் களவு செய்கிறவராக இருந்தால் உங்களிடத்தில் ஏதாயிலும் களவாண்டு விடுவார்களோ என்கிற சிந்தையோடு இருப்பீர்கள். நீங்கள் பொய் சொல்கிறவராக இருந்தால் உங்களுக்கு முன் பேசுகிற அது யாராக இருந்தாலும் பொய் சொல்கிறவராக இருப்பாரோ என்று நினைப்பீர்கள். நீங்கள் ஏமாற்றுகிறவராக இருந்தால் நீங்கள் யாரையும் நம்ப மாட்டீர்கள். உங்களிடத்தில் ஏமாற்றி விடுவார்கள் என்கிற சிந்தையோடு இருப்பீர்கள். நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் கட்டளைகளை கொடுக்கிறார். நாம் கீழ்ப்படிவது தேவனுக்காக அல்ல, நமக்காக, நம்முடைய சந்ததிகளுக்காக, நாமும் நம் பிள்ளைகளும் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கட்டளைகளை கொடுக்கிறார். அதனால் ஏட்டு சுரைக்காய் வாழ்க்கையை விட்டுவிட்டு அநேகருடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படத்தக்கதாகவும் நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருப்பதற்காகவும் ஜீவனுள்ளவராக மாற வேண்டும். கர்த்தருடைய வசனம் உங்கள் வாழ்க்கையின் செயலாக, பேச்சாக, சொல்லாக, உங்கள் உயர்வாக இருக்கும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.